அனைவருக்கும் வணக்கம். இறை சாதனை மார்க்கம் குழுவைச் சேர்ந்த பெரியோர்கள், மகளிர்கள், பெண்மணிகள், சகோதர சகோதரிகளுக்கு மாலை நேர வணக்கம், குரு வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை ஐயா அவர்களுக்கும் மற்றும் குழுவினர் முன்னுரை சிறப்பாக பேசிய அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இது ஒரு இயற்கை வைத்திய சிகிச்சை இன்டராக்டிவ் செக்ஷன், அதாவது கலந்துரையாடல். எங்களுடைய இந்த சிறப்பு பார்வை எல்லாருக்கும் டாக்டர்ஸா இல்லாம டீச்சர்ஸா இருக்கணும், அவங்களை எஜுகேட் பண்ணணும். நல்ல ஒரு விழிப்புணர்வு மற்றும் எங்களுக்கு கொடுத்த அனுபவத்தின் வாயிலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட், நமக்கு நிறைய கேள்விக்குறி இருக்கும், அப்புறமா பயம் இருக்கும். வேற உங்களுக்கு நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு இட் இஸ் டிஃப்ரெண்ட், யூனிக்கா இருக்கும். ஒருத்தருக்கு இருக்கிற கான்ஸ்டியூஷன் மற்றவங்களுக்கு. வீட்லயே 5 பேரும் பிறந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா 5 பேரும் ஒவ்வொரு விதமான கான்ஸ்டியூஷன்ல தான் அவங்களுக்கு பாடி இருக்கும். அதாவது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் நமக்கு உள்ள இருக்கு, வெளியும் இருக்கு. அது நம்மளுடைய கான்செப்ட்ல இயற்கை வைத்தியத்துல திருப்பி திருப்பி சொல்றதுதான். அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்பார்ன் குவாலிட்டிஸ், நம்ம பிறக்கிறப்ப நமக்கு நம்மளுடைய உடல் அமைப்பு, கண் பார்வை, உடலுடைய செயல்பாடுகள், நிறம், எல்லாமே இருக்கு இல்லைங்களா? இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி, இது எல்லாமே நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. வீட்லயே 5 பேர் இருந்தாங்கன்னா ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் கண்ணாடி போடும். அவங்களுக்கு கண்ணு வீக்கா இருக்கிறதுனால நமக்கு அந்த எரர் இருக்கும் ஜெனட்டிக்கா. தாத்தா பாட்டிக்கு இருக்கிற ஒரு டயபெட்டிக் ப்ராப்ளம் நமக்கு வீட்டுல 5 பேத்துல ஒருத்தருக்கு வரும். இந்த மாதிரி மரபணு ஒரு இது கூட நம்ம கேரி ஆயிட்டு ஜீன்ல வரதும் சிலதெல்லாம் நம்ம இன்பார்ன்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா நம்மளுடைய இயற்கை முறையில, இயற்கை வைத்தியம் நான் சொல்ல விரும்பல, எல்லாருமே நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் ஒவ்வொரு ஸ்பீச்லயும் ஒரு ஹெல்த் டாக்லயும் ஒரு அவேர்னஸா உங்களுக்கு விழிப்புணர்வா சொல்றது, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம திரும்பி இயற்கைக்கு வரணும். இயற்கையோட நம்ம வாழ்ந்த டைம் எல்லாம், நம்ம முன்னோர்கள் இருந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வியாதிகள் இல்ல, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது, என்னன்னே தெரியாது, ஹாப்பியா இருப்பாங்க, நல்லா தூங்குவாங்க. அப்படிதானேங்க? மத்தவங்களோட பிரச்சனையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அத நம்மலாம் பார்த்து தானே நம்ம வளர்றோம். அப்ப நம்மளுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்கு நம்ம எப்படி நம்மளுடைய மெசேஜ் என்ன, நம்மளுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறத நம்ம 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 வாழும் முறையிலிருந்து அவங்க பார்த்து கத்துக்கணும். அதெல்லாம் இப்போ இல்லாதனால நிறைய டிஃபிகல்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைஃப் ஸ்டைல் ஹெல்தியா எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே அதுல என்னது, நம்மளுடைய கடமை அது. நம்ம எதற்காக வாழறோம், எதுக்கு நமக்கு இறை பயணத்துல எல்லாரும் இருக்கோம். ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு மனதுக்கு உடல் மனத்தையும் நம்ம நேர்கோட்டுக்கு எடுத்துட்டு வரணும், ஆத்மாவோட. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பியூரிஃபை பண்ணிட்டே வரணும் இல்லைங்களா? நிறையா நம்மளுடைய குருஜி என்ன சொல்லியிருக்காரு, உடலை சுத்தப்படுத்துவது எப்படி, நமக்கு என்னென்ன லைஃப் ஸ்டைல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பாதையில போகிறப்போ நம்ம இன்னும் நல்லா ஆரோக்கியமான உடல் மனதை வச்சுக்கலாம். இன்னும் நம்ம ரொம்ப என்னது பீஸ் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, மன அமைதி நல்லா கிடைக்கும். ஆனா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் மனதுல ஏதாவது ஒரு போராட்டம் ஒருத்தருக்கும் இருக்கு, என்னையும் சேர்த்தி தான் நான் சொல்றேன். ஸோ அந்த விழிப்புணர்வுக்கான பயணம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு டிராவலா எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக ஒரு
ஒரே போட்ல நம்ம வந்து ஒரு கடல்ல ஒரு கப்பல்ல போற மாதிரி பிரயாணம் பண்ணிட்டே வரோம். ஸோ இது விழிப்புணர்வா எடுத்துக்கோங்க. நம்ம வந்து திருப்பி திருப்பி நம்ம என்ன சொல்றோம்? யோகா, நேச்சுரோபதியில இயற்கை வைத்தியத்த மாத்திரம் இல்ல. யோகாவோட இணைந்து தான் எங்களோட கல்வி 5½ வருஷம் நம்ம படிச்சனால, நாங்க வந்து ஒரு ஒரு வண்டி இருக்குன்னா, அதுக்கு 2 சக்கரம் இருக்கு இல்லையா? அந்த மாரி பேலன்ஸ் பண்றது, ஒரு பக்கம் இயற்கை வாழ்வு முறை, அ அதுல இருக்கிற சிகிச்சைகள். சிகிச்சைகள்லாம் வந்து ஏன் மெயினா வந்து சிகிச்சைன்னு சொல்றாங்க அப்டின்னா, அ அது ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசினா கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? அப்போ வந்து அதோட சும்மா நார்மலா இருக்கவங்க இது பண்ணுங்க, அது பண்ணுங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கை முறை தவறுனால, அதோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. என் வாழ்க்கை 60 வயசு வரைக்கும் நான் எந்த மருந்தும் இல்லாம, நல்லா ஒரு ஆரோக்கியமான உணவ, எந்த உணவு இது இது சர்க்கரை சாப்பிடக்கூடாது, அத சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, இந்த மாரி இல்லாம ஒரு சரிவிகித உணவ நம்ம வாழ்நாள் பூராமே சாப்பிட்டுட்டு மருந்து மாத்திரைகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனைச்சால் மாத்திரம் தான், நம்மளுடைய வாழ்க்கை முறைய நம்ம வந்து மாத்திக்குவோம். அது வர்றப்ப பார்க்கலாம். வந்தக்கப்புறம் எப்படி வேணா இருக்கலாம். மாத்திரை சாப்பிட்டுட்டே உணவு முறைய நம்ம வந்து எது சாப்பிடலாம். அது ஒரு டிசிப்ளின் இல்லாம இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஏர்லியாவே இப்போலாம் 40 பிளஸ்ல கொலஸ்ட்ரால்க்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, தூக்கம் வர்றதுக்கு மாத்திரை எல்லாம் 40, 35லயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுகருக்கு மாத்திரை. அப்ப என்ன ஆகும்? உடம்புல வந்து நமக்கு ஒரு ஒரு அமிலங்கள் சுரக்கிறதோ, ஒரு ஜீரண சக்திய உண்டு பண்றதோ, நார்மலா இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆயிட்டு வருதுன்னு தானே அர்த்தம். அதோட செயல்பாடுகள் வந்து சரிவர இல்லைன்னு தானே அர்த்தம். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இவ்ளோ மன்றங்கள்ல இவ்ளோ பேசினாலும், நம்ம லாஜிக்கா நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசிப்ளினா இருக்கா? நம்ம கொஞ்சமாவது மாறணும்ல. எல்லாருமே நமக்கு நம்மளே வந்து மாத்திக்கிட்டா தான் உண்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மருத்துவ உலகம் வந்து எப்படி இருக்கு வெளியில. எவ்ளோ பேருக்கு எவ்ளோ பிரச்சனையோட வந்து, நாங்க இப்படிலாம் இருந்தோம், இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. பட் நேர் வழியில நம்ம போறப்போ நம்மள வந்து இந்த கடவுளோட இறைசக்தி நமக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நம்பணும். எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. வந்து நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தத நம்ம எப்படி நம்புறோம்? அவங்க இந்த வழியில போனாங்க, இதெல்லாம் காட்டிக் குடுத்துருக்காங்க, இதெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னு நம்ம அப்பா, அம்மா சொன்னத நம்ம நம்புறோம். ஸோ இறை நம்பிக்கையும் நம்ம நம்பி தானே ஒரு இறை பயணத்துல இருக்கோம். அப்போ நம்மளுடைய நல்லது நமக்கு நல்ல வழியில போறப்போ, நமக்கு நல்லது நடக்கும். நமக்கு எந்த நோயும் வராது. அப்படி வந்தா கூட நல்லா எதிர்ப்பு சக்தி நல்லா ஆயி நமக்கு குறைஞ்சிடும்னு நீங்க நம்பணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஐபிஎஸ். அதாவது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்து இந்த நோயின்னு சொல்றத விட, அ இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தினால், அது சரியா டிசிப்ளின் இல்லாதனால ஃபுட் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் உங்க டைமிங் வந்து உணவு நைட்டு வரைக்கும் 12 மணி வரைக்கும் நேரம் வந்து நம்ம தவறி சாப்பிடுறோம், முழிச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து சரியா மென்னு சாப்பிடுறதில்ல. நெறையா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறோம். அப்புறம் மனக்கவலை அதிகம். நாளைக்கு வேலை இருக்குமா? வேலை இருக்காதா? என் பையனுக்கு வந்து நல்ல இடத்துல கிடைக்குமா? கிடைக்காதா? அவன் எதிர்காலத்துல என்ன பண்ண போறான்? நம்ம இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாரி வந்து ரிப்பீட்டடா லேடீஸும் அதே மாரி தான். பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் அமையுமா? அமையாதா? அதுக்கப்புறம் அடுத்தது, அடுத்தது, அடுத்தது அப்படியே தான் போறோம். இது ரிப்பீட்டட் இமேஜினேட்டிவ் ஃபியர். அது வந்து நம்ம எல்லார்கிட்டயும் இருக்க ஒரு பய உணர்வு. சின்னதா ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்தா கூட பெருசாயிடும். அது பெரிய பிரச்சனையா இருக்குமோ! அப்படின்னு கூட நம்ம நெனச்சு பயப்படுறோம். ஸோ இந்த மாரி ஒரு ரைட் லைஃப் ஸ்டைல வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு ரைட்டா இருக்கணும். ரைட் பாத்ல போகணுங்கிறது தான் இந்த வகுப்போட நோக்கம். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வு ரொம்ப இந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. ஸோ யோகா, நேச்சுரோபதின்னு நான் என்ன சொன்னேன் 2யும் பிரிக்க முடியாது. இது ஒருங்கிணைந்து போகணும். இந்த இரிட்டபிள் வயிறு பிரச்சனை வந்து கோளாறு, நம்மளோட சரியான வாழ்க்கை முறைய, நம்ம உணவு பழக்கத்த, நம்மளுடைய
ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் மனதளவிலையும் நம்ம ஒரு மன அழுத்தம் இல்லாமல் உணவு இது 2மே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டா ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம இருந்தாலே இந்த பிரச்சனைய சரி பண்ண முடியும். அதையும் மீறி ஏன் வருது அப்படிங்கிற காரணங்கள் நெறைய மெடிசின் எடுத்துக்கிறது. மெயினா காரம், உப்பு இந்த மாரி நெறைய நான்வெஜ் ஐட்டம், ஃப்ரைடு ஃபுட் இதெல்லாமே ஃபுட்ல வந்துருது. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியா பிரச்சனை இது இம்மீடியட்டா வர பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நாள் நமக்கு வெளியில நெறைய பேருக்கு ஃபுட் சாப்பிடுற பழக்கம் இருக்கு. வெளியில தங்கி சாப்பிடுறவங்க, ஹோட்டல் ஃபுட்லயே சில பேர் வெளியூர்ல இருப்பாங்க. சில பேர் ஹாஸ்டல்ல இருப்போம் பசங்க. ஆ அதுவும் இல்லாம நமக்கு மாவு இதெல்லாமே ஒயிட் நெறைய சேர்த்துறது. ஐ அ ஃபைபர் நார்ச்சத்து கம்மியா இருக்கிறது. தண்ணி சரியா குடிக்காம இருக்கிறது. மெயினா தூக்கம் முழிக்கிறது நைட்டு. அப்புறம் பெண்கள் எல்லாம் இந்த மெனோபாஸ் டைம்ல ஆஃப்டர் த மெனோபாஸ் நம்மளுடைய குடலுக்கும், நம்மளுடைய பிரெயினுக்கும் 2மே சம்மந்தம் இருக்கு. நம்ம மனசளவுல நெனைக்கிற சில பிரச்சனை அது என்ன பண்ணுது அப்டின்னா, நம்ம சாப்பிட மாட்டோம். ஏதோ ஒரு கவலைப்பட்டுட்டே இருந்து சரியான டைம்க்கு தூங்காம, சாப்பிடாம இருப்போம். அது நம்மளுடைய மூளைய பாதிச்சு, அதோட ஹார்மோன் செக்ரீஷன் அது சரியான அளவுக்கு கொடுக்காது. செரோட்டோனின். நெறைய ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில சுரக்கணும் அப்டின்னா, நம்ம மனச அதே நெனைக்காம அதுலருந்து வெளியில வரதுக்கு உண்டான ஒரு மாற்றம் நம்ம பண்ணிக்கணும். ஒரு வேல போயிடுச்சு என் பையனுக்குன்னு அதையே நீங்க நெனைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் வில் அஃபெக்ட் அவர் டைஜெஷன். சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம். பிரச்சனையே யோசிச்சு, யோசிச்சு உடலையும் நம்ம பாழ் பண்ணிக்கிறோம். இதுல நம்ம மெயினா ஒரு டிசிப்ளினா இருக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கை முறை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நேச்சுரோபதி, யோகாங்கிறது 2மே பேஸ்ட் ஆன் சில பிரின்சிபல்ஸ். அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். திரும்ப ஒரு தடவ சொல்லிடுறேன். இயற்கைக்கு சக்திகள் அதிகம். அது எல்லாரும் நம்புறோம் இல்லையா? த ஹீலிங் பவர் ஆஃப் நேச்சர். அதனால தான் இயற்கை வைத்தியத்துல நம்ம காற்ற ஒரு சிகிச்சையா பண்றோம். ஒரு வெப்பம், ஒரு வேண்டிய நம்ம சன்லைட், சூரிய ஒளி சிகிச்சை. அதுக்கப்புறம் தண்ணீர்ல பார்த்தீங்கன்னா, அதோடைய டெம்பரேச்சர் தட்பவெட்ப நிலைய வச்சுட்டு ஒரு ஹிட் பாத் எடுப்போம். இல்ல அந்தந்த பிரச்சனைக்கு தகுந்த மாரி சில ஈரத்துணி பட்டி போடுறது. நெறைய இருக்குங்க. 5, 10 கிடையாது. நூத்துக்கணக்குல இருக்கு. அவ்ளோ ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணீர், நீர் சிகிச்சை அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு எப்படி இவ்வளோ படிச்சு நமக்கு அத ஒரு ட்ரீட்மெண்ட்டா இந்த பிரச்சனைக்கு இந்த மாரி சிகிச்சை குடுக்கணும். அது டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் தண்ணீல சில அந்தந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாரி பேக்ஸ் போடுறது. பாத் எடுக்கிறது. நம்மளுதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்துல ட்ரெடிஷனலா சிம்பிளா கடல் குளியல் குடிப்போம். கடல் நீர்ல முங்குறது. வாய்க்கால்ல குளிப்போம். தண்ணி எல்லாம் இயற்கையா நம்ம அந்த மாரி பண்ணோம் இல்லைங்களா? அதோட பெஸ்ட்டு அது எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் இப்ப இல்லையே! யாருமே நம்ம கடலுக்கு போறதில்ல, குளத்து இல்ல, வாய்க்கால் இல்ல. ஏதோ இந்த போய் ஒரு நீச்சல் அடிப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அது ஒரு குளோரினேட்டட் வாட்டர். அது என்ன வாட்டர்ன்னே தெரியாது. எல்லாம் ஒரே தண்ணீல குளிப்பாங்க. ஸ்விம்மிங் கிளாஸ். ஆனா அது இயற்கை இல்ல. அதனால டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பாத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே நெறைய மாடர்ன் மெத்தடாலஜில அதெல்லாம் ஸ்டடி பண்ணி, இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த நீர் சிகிச்சை குடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு 2 புக்கா ஹைட்ரோ தெரப்பி, வாட்டர் தெரப்பிய 2ஆ பிரிச்சு ஏகப்பட்டது. அது நம்மள விட வெஸ்டர்ன் பீப்பிள் அவங்க அதுல ஸ்டடி பண்ணி, நமக்கு தெரிஞ்சதா என்ன காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு துணிய எடுத்து ஒரு நார்மலா இருக்கிற தண்ணீர்ல முக்கி, பிழிஞ்சு நெத்தியில ஒரு பட்டு போடுவோம். அது ஒண்ணு தான் போடுவோம். அதெல்லாம் பாரம்பரியமா பண்ணிட்டு வரோம். அது இப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் லிவர், கிட்னி எடுத்துக்கோங்க. அ அதுக்கப்புறம் பிசிஓடிஸ், கருப்பை பிரச்சனை. அ இந்த மாரி ஒரு ஹைப்பர் டென்ஷன், ஸ்பைன்ல ஏதாவது பிரச்சனை, எல்லாத்துக்குமே பேக்ஸ் இருக்கு. ஸோ அந்தந்த ஆனா நம்ம அதுக்குன்னு டெய்லி 30 நிமிஷம் நம்ம அதுக்கு கால் வலி, கால் வீக்கம், மூட்டு வலி,
முதுகு வலி, எல்லா இன்ஃப்ளமேஷன் எல்லாத்துக்குமே வந்து இந்த இது வந்து அவ்வளோ வொண்டர்ஃபுல்லா வந்து ஆனா டெய்லி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு குவாலிட்டி டைம் நம்ம வந்து குவாலிட்டி லைஃப் நல்லா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும். வாழ்றதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஆக்டிவா இருக்கிறோம், எவ்வளோ மனசு சந்தோஷமா இருக்கிறோம், எவ்வளோ லைட்டா ஃபீல் பண்றோம். நல்லா பசி வருது, நல்லா சாப்பிடுறோம், நல்லா தூங்குறோம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எப்போ இந்த ஃபோன் வந்து ஸ்க்ரீனிங் டைம நம்ம அடிக்ட் ஆயிட்டு 11 மணி, 12 மணி, 1 மணி பண்ணீங்கன்னா, அடுத்த நாள் நமக்கு அந்த ஒரு ரொட்டீன் மாறிடுது. சுறுசுறுப்பா நம்ம இழந்துர்றோம். ஸோ உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஸ்க்ரீனிங் டைம நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு 10 மணிக்கு ஆஃப் பண்ணிருங்க. சரிங்களா? 8 மணிக்கு சாப்ட்றணும். இப்ப 7 மணிந்தாங்க சுகர் இருக்கவங்கலாம் நமக்கு எல்லாமே நம்ம 7 மணிக்கு 7:30க்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம்னா 2 ஹவர்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். வயிறுல எந்த பொருளும் இருக்கக்கூடாது. ஜீரண சக்தி நமக்கு ஜீரணம் ஃபுல்லா ஆயிருக்கணும். அதே மாரி ஸ்க்ரீனிங் டைம் 9, 9:30க்கு ஆஃப் பண்ணீங்கன்னா, நீங்க படுத்துறணும். காலையில நீங்க 5 மணிக்கு எந்திரிக்கலாம்னு இருந்தா 9க்கு பெட்டுக்கு போயிடணும். இத ஒரு நீங்க இப்ப 30 வயசுலேருந்து பிராக்டிஸ் பண்ணா தான் 40 வயசுலக்கு மேல நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். இப்போ 30ல எப்படி வேணா இருந்துடுறாங்க. 40 வரைக்கும் எப்படியோ போயிடுச்சு. 40க்கு மேலயும் நம்ம மாறலன்னா, நம்ம 45 வயசு, 43 வயசுல சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துருது 40ல. ஸோ நான் ரொம்ப அதாவது வருத்தப்பட்ட விஷயம் வந்து இந்த ஏர்லி ஏஜ எப்படி நம்ம வந்து எப்படி அவங்கள காப்பாத்துறது? அவங்களுக்கு எப்படி வந்து அவங்கள எஜுகேட் பண்றது? எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? தே ஆர் ரெடி டூ டேக் மெடிசின். வந்துருச்சுங்க. நான் மெடிசின் எடுத்துக்கிறேன். வேற வழி இல்ல. ரொம்ப நேரம் ஃபோன பார்த்து அவங்க வேஸ்ட் பண்றாங்களோ டைம, அவங்களுக்கான டைம் நம்ம வந்து ஒதுக்கிக்க மாட்டேங்கிறோம். ஸோ நம்ம மாரி இருக்கவங்கலாம் கொஞ்சம் இன்னும் ஜாக்கிரதையா, நம்ம எல்லாம் வந்து பரீட்சைக்கு படிக்கிறோம்னா, 1 மாசத்துக்கு முன்னாலயே படிக்க ஆரம்பிச்சுருவோம். நம்ம பாஸ் ஆகுறது, அதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம அவ்ளோ பயம் இருக்கும். நம்ம படிக்கணும். நமக்கு எப்படி எல்லாத்தையும் ஒரே டைம் நம்ம துணிக்க மாட்டோம். இப்ப அப்படி கிடையாதுங்க. எல்லாமே பிரெயின போட்டு ரொம்ப துணிக்கிறாங்க. ஸோ அந்த மாரி இல்லாம ரெகுலர் நம்ம பிராக்டிஸ் பண்றப்போ, நமக்கு பிரெயினுக்கும் சரி, உடலுக்கும் ரொம்ப லைட்டா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாருக்கும். எனர்ஜெட்டிக்கா இருப்போம். ஞாபக மறதி இருக்காது. நெறைய விஷயங்கள் நம்ம அந்த மாரி தான் படிச்சு எக்ஸாம்லாம் எழுதணும். இப்ப இருக்கவங்களெல்லாம் பார்த்தா நமக்கே கஷ்டமா இருக்கு. அதே மாரி தான் அ எல்லா விஷயத்துக்கும் நம்ம அவங்க கம்ப்யூட்டர நம்பியே இருக்காங்க. ஆக்சுவலா அது இல்ல, செல்ஃபோன் இல்லைன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. புத்தகம் வாசிப்பதே ரொம்ப கம்மியாயிருச்சு. தி ஹீலிங் பவர் ஆஃப் த நேச்சர் அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ். எல்லார்கிட்டயும் அந்த பஞ்சபூதங்களோட சக்தி வந்து நமக்குள்ள இருக்கு. அத நீங்க எப்படி தக்க வச்சுக்கணும்னு நெறைய நான் சொல்லியிருக்கேன். அ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது வந்து என்ன ப்ராப்ளம்? எதனால இந்த இரிட்டபிள் பவல்லயே நமக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுது? ஒண்ணா வயிறு வந்து சரியாமை, கான்ஸ்டிபேஷன் இருக்கும். மலச்சிக்கல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரீக்வென்ட் டயரியா ஒரு 4, 5 டைம்ஸ் போறது. இரிட்டேட் ஏதோ ஒண்ணு இரிட்டேட் ஆனா உடனே நமக்கு பவுல் வந்து நம்ம போறோம். இது வந்து என்ன காஸ்? எதனால அப்படிங்கிறது நம்ம அந்த ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 3வது வந்து யாரையும் வருத்தக்கூடாது. அதாவது டூ நாட் ஹார்ம் அப்படிங்கிறது தான் நேச்சுரோபதி பிரின்சிபல். சரிங்களா? அவங்கள வருத்தப்பட்டு, கஷ்டப்பட்டு அவங்கள வந்து ஊசி மாத்துற மாரி குத்தி, அப்படியெல்லாம் கிடையாது. மனசளவுலயும் நோகடிக்காம அவங்கள ட்ரீட்மெண்ட் குடுக்குறது. பேசி உங்களுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது வந்து டூ நாட் ஹார்ம். ஓகேங்களா? அப்புறம் டாக்டர் ஆஸ் எ டீச்சர். இப்ப நான் அவங்களுக்கு வந்து மருத்துவர் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல. உங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும். வர்றவங்களுக்கு அது அம்மா எப்படி கேர் புரிய வைக்கிறாங்களோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு, அதே மாரி அதோட மோர் தேன் தட் அவங்க நாங்க கேர் குடுக்கணும். ஆஸ் எ டீச்சரா அவங்களுக்கு அவங்களுக்கு இன்னென்ன பிரச்சனை வரும், எங்க சரி பண்ணிக்கணும், எப்படி இருக்கணும். அந்த மாரி ஆஸ் எ டீச்சரா இருக்கிறதே இந்த நேச்சுரோபதியில இது ஒரு பிரின்சிபல். 5வது உங்களுக்கு வந்து ட்ரீட் ஆஸ் அ ஹோல் பெர்சன். கால் வலி வருதா? ஓகே. அங்க மாத்திரம் புண்ணு வந்து நம்ம ஒரு கொப்பளமோ, புண்ணோ, இல்ல அந்த இடத்துல வலியோ, வீக்கமோ இருந்தா அந்த இடத்த மாத்திரம் பார்க்க மாட்டோம். அதோட ரூட் காஸ் என்ன?
அதை எப்படி சரி பண்ணிக்கலாம்? ஒரு முழு மனிதனுக்கு தான் நம்ம சிகிச்சை குடுப்போம். அந்த இடத்துல மாத்திரம் புண்ணு அந்த மாரி கட்டு போட்டு விடுறது கிடையாது, இயற்கை வைத்தியத்துல. உள்ளுக்குள்ள இருக்கிற உடல் சுத்தம் குடுப்போம். அதுக்கப்புறம் உணவு மூலியமா அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் குறையறதுக்கோ, வீக்கம் வத்துறதுக்கோ உண்டான உணவு முறைகள மாத்துவோம். நீர் சிகிச்சை, மண் சிகிச்சை, உபவாச சிகிச்சை இது எல்லாமே ஒரு மாத்தி மாத்தி அவங்களுக்கு குடுத்து என்டயர் பாடிய நம்ம வந்து ஒரு 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 அவங்களுக்கு உண்டான ஒரு சிகிச்சை இது பஞ்சபூத சிகிச்சைகள மூலமா அவங்களுக்கு கேர் குடுப்போம். சேம் டைம் அவங்க வீட்ல எப்படி ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த பஞ்சபூதங்களே எப்படி வீட்ல நம்ம அத அத நம்ம அடிப்படை முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத விளக்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்து ட்ரீட் த ஹோல் பெர்சன். பிரிவென்டிவ் கேர். இப்ப நான் உங்களுக்கு பேசுறது எல்லாமே இந்த ஒவ்வொரு டாபிக்குமே பிரிவென்டிவ் கேர் தான். வருமுன் காக்கணும். அதுதான் எங்களுடைய லட்சியமே. வந்த பின் நீங்க வந்துட்டு வந்து நம்ம சொல்றது இதெல்லாம் வந்து கிரானிக் ஸ்டேஜ்ல இல்ல ஒரு வயோதிகமா ஆனதுக்கப்புறமா அது வந்து பாடி வில் நாட் டேக் இட். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்ப நம்ம வந்து முறை ஒரு வாழ்க்கை முறை ரொம்ப மோசமா இருக்கறனால, இந்த இயற்கை வைத்தியத்த முறை சின்ன சொன்னா கூட அவங்களுக்கு அத எடுத்துக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? இப்போ நாங்க வெறும் சுடு தண்ணி குடிங்க சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடிய மாட்டேங்குது. பிகாஸ் தே டேக் த ஃபுட் அட் டிஃபரண்ட் டைம்ஸ். இஷ்டமா எந்திரிக்கிறது, இஷ்டமா சாப்பிடுறது, இஷ்டமா தூங்குறது, இஷ்டத்துக்கு சாப்பிடுறது. இது என்ன பாடியா? இது என்ன? அதனால நீங்க குடுக்கக்கூடிய கேரு, நீங்க குடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அந்த டிசிப்ளினரி மேனரிசம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு இப்போ நமக்கு லைஃப்ல ஒரு ஒரு குரு நமக்கு இருக்காரு. அவரு சொல்லிக் குடுத்த பாடங்கள் தான் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுத்த வழியில தானே போறோம். நீங்க பாட்டுக்கு அப்ப அவரு இருக்காரு. சூக்ஷ்மமா இருக்காரு. நம்புறோம் இல்லையா? அவர் வாழ்ந்த போதனைகள நம்புறோம். அவர் இருந்து வழிகாட்டிட்டு போனத நம்ம அதுல வாழ்க்கையில போகணும்னு நெனைக்கிறோம். அவர் இருக்காரு. இப்ப அவரு இருந்தா நம்ம அந்த மாரி இஷ்டமா இருப்போமா? அதனால இந்த நம் கடவுள் அந்த உடல் அப்படிங்கிறது நம்ம இருதயத்துல அந்த குருஜி இருக்காரு. இல்லைங்களா? நமக்குள்ளேயே இருக்கிற இறைவன நம்ம எப்படி பார்த்துக்கணும்? உடல் சுத்தம் இருக்கணும், மன சுத்தம் இருக்கணும், தூய எண்ணங்கள் இருக்கணும். நம்ம வாழ்ற நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே இந்த உடல நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கை முறையா இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம டைமிங் ஃபாலோ பண்ணணும். இப்ப டைமிங் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, எந்த உடல் பருமனாகட்டும் சரி, எந்த வியாதியும் நமக்கு வராது. இத தான் முன்னோர்கள் பண்ணாங்க. ஆனா இப்பவும் பண்றவங்க இருக்காங்க. ஆனா ஸ்ட்ரெஸ்ஸா பண்றாங்க. ரிலாக்ஸா இருக்கிறதில்ல. ஏன்னா 100க்கு கோடிக்கணக்கான உள்ள எண்ணங்கள வச்சுக்கிட்டு, அந்த டைம் நின்னுட்டு சாப்பிடுறது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, பரபரப்பா நம்ம அதுக்கான ஒரு மனசாந்தியோட நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யறதில்ல. புரியுதுங்களா? ஸோ பிரிவென்டிவ் கேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாருக்கு என்ன வயசு வேணா இருந்துட்டு போட்டுங்க. நமக்குள்ள இருக்கிற குருவுக்கு நம்ம ஒரு எப்படி இருக்கணும்? ஒரு டிவோட்டடா, ஒரு பக்தியா நம்மளுடைய வேலைகள அவருக்காக பண்ற மாரி நீங்க ஒவ்வொரு விஷயம் பண்றப்போ, நமக்கு நோய் இல்லாமல் 100 வயது ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக நம்மளுடைய கடமைகள பண்ணலாம். வாழலாம். ஸோ அதுதான் ஃபைனல் கோல் நமக்கு. ஸோ தீஸ் ஆர் த பிரின்சிபிள்ஸ் பேஸ்ட் ஆன் நேச்சுரோபதி அண்ட் யோகா. லே எய்ம் என்னன்னு சொல்லிட்டேன் நானு. நம்மளோட லைஃப் ஸ்டைல நல்ல ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலா இருக்கணும். யோகா பேஸ்டா இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் யோகா பண்றீங்களான்னு பாருங்க. பிராணாயாமம் பண்றோமா? மெடிடேஷன் பண்றோமா? நல்ல அ க நெறைய சொற்பொழிவுகள்லாம் கேட்குறோம். அதெல்லாமே சத்சங்கம் ஓகே. பட் நம்ம லைஃப் ஸ்டைல எந்த அளவுக்கு நம்ம அ ஹெல்தியா இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். எதுக்காக நான் இந்த யோகாவோட பேஸ்டு நம்ம கூட வரணும் அப்படின்னா, எக்சர்சைஸோ, வாக்கிங்கோ இதெல்லாமே வந்தக்கப்புறம் எனக்கு மூட்டு வலிக்குதுங்க, அது வலிக்குதுங்க, இது வலிக்குதுங்க. இதுக்கு முன்னால என்ன பண்ணோம்? உட்கார்ந்து நம்ம நடந்தோமா 20 நிமிஷம். நல்ல ரத்த ஓட்டம் வர்றதுக்கு நமக்கு பயிற்சிகள் மாத்திரம் பத்தாது. நடையும் நமக்கு தேவ. இந்த நடையெல்லாம் இருந்தால் தான் நம்மளுடைய எலும்புகள்ல இருந்து சுரக்கிற நீர்
அந்த ஃப்ளூயிட் எல்லாம் இருந்தால்தான் தேய்மானம் கம்மியாகும். அதே மாதிரி வயிற்றுலே அதே மாதிரி தான் நடந்தால்தான் நல்ல கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ் நல்லா வந்து உங்களுக்கு கிளான்ஸ் எல்லாம் நல்லா ஜீரண நீரை உற்பத்தி பண்ணும். யோகா பேஸ்ட் இந்த இதெல்லாம் என்ன ஆகும், ரத்த ஓட்டம் அதிகரிச்சா அந்தந்த அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, இது WBC, அதெல்லாம் நிறைய இடம் எல்லா இடத்துக்கும் போகணும்ல. சும்மாவே இருந்தா எல்லாம் ரத்தத்துல இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா ஒரு பாட்டில்ல மருந்து இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? குலுக்கி தானே அந்த மருந்து நம்ம குடிக்கிறோம். குலுக்குனா எல்லாம் கலந்துருது. அதே மாதிரி நம்ம உடலும் ரத்தம் எல்லா இடத்துக்கும் சீரா இருக்கணும் அப்படின்னா, நம்மள ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த வந்து நடைப்பயிற்சி. 30 ஆனாலும் சரி, 20 ஆனாலும் சரி, டெய்லி 20 நிமிஷம், 30 நிமிஷம் நம்ம நடந்து தான் ஆகணும். அப்பதான் நீங்க எல்லாத்தையும் பிரிவென்ட் பண்ண முடியும். கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன், பிபி எனக்கு வந்தக்கப்புறம் பார்க்கலாம், எனக்கு டைம் இல்ல, வலி அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா, நான் இப்ப எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட்டாவே சொல்லிர்றது. மாத்திரை போடாம இருக்கணுமா? இல்ல வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரை போடணுமா? மாத்திரைய அதிகரிச்சுட்டே தான் இருப்பாங்க. அத கம்மி பண்ண மாட்டாங்க. அதனால வாழ்க்கை எத நோக்கி போகுது? நம்ம எதுக்காக வாழ்றோம்? அப்படிங்கிறத நீங்க நினைக்கணும். ஆரோக்கியமா ஓடணும். அதுக்கு நம்மளுடைய பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின் இது ரொம்ப மைண்ட வந்து அவ்வளோ ஈஸியா யாருமே மாத்தவே முடியாதுங்க. நம்மளுடைய குவாலிட்டீஸ் இருக்கு இல்லைங்களா? நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் சாப்பிடுவேன், எனக்கு இவ்வளோ காரமா வேணும், உப்பு, காரம் இதெல்லாமே எனக்கு டேஸ்டியா வேணும். கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டோம். என்னால எந்திரிக்க முடியாது, என்னால பண்ண முடியாது அப்படின்னா அதோட பாதிப்பு நமக்கு தான். ஸோ யோகா கோல் ஆஃப் யோகா வந்து உங்களுக்கு அந்த ரத்த அணுக்கள் நல்லா சீரா நமக்கு அந்த ஒரு வாக்கிங்லயும் வேணும், யோகாவும் பண்ணணும். ஸோ யோகா எதுக்கு? ஒரு மைண்ட் பாடிய நம்ம வந்து ஒரு ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் கொண்டு வர்றோம். ரெடியூசிங் தி சைக்கோசோமேட்டிக் சிம்டம்ஸ். தேவையில்லாத எண்ணம் அதெல்லாம் வந்து நம்ம குறைக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் என்ன பண்றதே தெரியல. எவ்வளோ டைம் இருந்தா கூட நம்ம நெறைய டைம் வேஸ்ட் தான் பண்றோம். ஸோ அந்த மாரி சைக்கோசோமேட்டிக் சிம்டம்ஸ் நம்ம வெளிய வரதுக்கு நமக்கு கோல் வந்து பிராணாயாமம் கண்டிப்பா பண்ணணும். மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணணும். அதே சமயம் 20லேருந்து 30 நிமிஷம் வாக்கிங் டெய்லியுமே எல்லாருமே போணும். எதுக்கு? இந்த இம்யூன் இம்யூன் செல்ஸ வந்து ஸ்ட்ராங் படுத்தி ரத்த ஓட்டத்த சீரா எல்லா இடத்துக்கும் நமக்கு போகணும். கால்ல நமக்கு எலும்புகள்ல இருக்கிற அந்த ஜவ்வெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பிபியும் குறையும். ஸோ நீங்க கேட்கலாம், "என்ன டாக்டர் நீங்க ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றீங்க?" அப்படின்னு. ஆமா, அந்த பிரிவென்டிவ் கேர் இருந்தா ஐபிஎஸ்ஸே வராது. நம்ம நேரம் தவறி உண்றனால தான் இந்த மாரி பிரச்சனை வருதுன்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ இதுல வந்து நமக்கு மெயினா பார்க்க வேண்டியது வயித்த வலி வரும். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வென்ட் கான்ஸ்டிபேஷன் வரும். அப்படி இல்லன்னா டயரியா. மெனோபாஸ் டைம்ல வர்றது அந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு வந்து அது வந்து கால்சியம் எல்லாம் கம்மியாகுறப்போ, ப்ராப்பரா வைட்டமின் டி இதெல்லாமே ஒண்ணோட ஒண்ணு இணைந்தது. வைட்டமின் டிக்கு கால்சியம் வேணும். அதே மாரி வைட்டமின் சி இருந்தா தான் அயர்ன் அப்சார்ப்ஷன், பி12 அப்சார்ப்ஷன். அப்போ நமக்கு எல்லாமே ஒரு சரிவிகிதமா இருக்கிற காலமெல்லாம் முடிஞ்சு, இந்த டைம்ல இர்ரெகுலரா இருக்கிறப்போ, நமக்கு 40 வயசுலயே நீங்க ஃபுட்டு நம்ம பேலன்ஸ்டா எடுத்துக்கிற மாரி பார்த்துக்கணும். நடக்கணும். அப்பதான் நம்ம சுகர், பிபி இதுலருந்து நமக்கு இதெல்லாமே இல்லாம நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். நீர்ச்சத்து குறையிறது, மசில் லாஸ், புரோட்டீன் வந்து கம்மியாகுறது. நெறைய பேத்துக்கு நான் நம்ம அடுத்த கிளாஸ் ஒரு அடுத்த மாசத்துல புரோட்டீன் மாத்திரம் இப்ப நெறைய பீப்பிள் அவேரா இருக்காங்க. புரோட்டீன் எதுல இருக்கு? எவ்வளோ எடுத்துக்கணும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவ? எந்தெந்த உணவு வெஜிடேரியன் ஃபுட்ல இருக்கு? நான்வெஜ்ல வந்து எந்த மாரி லீன் புரோட்டீன்ஸ் எடுக்கிறது? அ அது வந்து ஏர்லியாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு அவேர்னஸா, ஏன்னா ஒரு ஏஜ்க்கு மேல கேஸ் நெறையா ஃபார்ம் ஆகுது. எது சாப்பிட்டாலும் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. அந்த என்ன மாரி எடுத்தா கேஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும்? அளவு சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய
ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை உமனுக்கு வந்து ஏஜ் குரூப்புக்கு, மெனோபாஸ்க்கு, அதுக்கு முன்னால பிரெக்னன்சி, அதுக்கு முன்னால ஏர்லி 20s. அதே மாதிரி மேலுக்கும் அதே மாதிரி தான். அவங்களுக்கும் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாமே புரோட்டீன் ஃபுட்ல வந்து சில பேர் வந்து அதோட கன்ஃபியூஸா இருக்காங்க, டவுட்டா இருக்காங்க. நான் அதை வந்து ஒரு கிளாஸாவே எடுத்து உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்றேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சில ஹெர்ப்ஸ் எப்படி வந்து இப்போ இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளத்தை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது. நான் 2 ஐட்டம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஃபுட் டிசிப்ளினா இருக்கணும், டைமிங். இதை கரெக்ட் பண்ணாலே நமக்கு ஜீரண சக்தி, ஜீரண சுரக்கிற நீர், இந்த ஃபேட்டி லிவர் இதெல்லாமே நம்ம வந்து தவிர்த்தரலாம். இதெல்லாம் வராது. சரிங்களா? அஜீரணம், அல்சர், சரியாமை இது எல்லாமே சரி பண்ணிடலாம் டைமுக்கு சாப்பிட்டா. ஸோ இப்போ நமக்கு இந்த கட் ஹெல்த்தை நம்ம இந்த ஜீரண சக்தி, இந்த வயிற்று உபாதைகள், இந்த இரிட்டேஷன், இந்த பவல்ல வந்து நல்லா எப்படி எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, டு இம்ப்ரூவ் த கட் ஹெல்த் நமக்கு வந்து சில மூலிகைகள் வந்து ரொம்ப நமக்கே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மூலிகைகளை வந்து பிரச்சனைக்கு நம்ம அதை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஹைலைட் பண்றோம். நமக்கு தெரியும் எல்லாமே. இருந்தாலும் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொன்னா, நீங்க வீட்ல இன்னும் கொஞ்சம் நம்ம வீட்ல வச்சிருக்கிற ஒரு அஞ்சரைப்பட்டையில இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம், மசாலா பொருட்கள், ஸ்பைசஸ்னா மசாலா பொருட்கள்ங்கிறாங்க. அதுல அதோட குரூப்ல தான் வருது. ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் மூலிகைக்கு போலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த அஞ்சரை பெட்டியில என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பைசஸ் எடுத்துக்கிறப்போ, ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் மூலிகை பொருட்கள் மற்றும் அந்த மூலிகைகள் எடுத்துக்கிறப்போ நல்ல ஒரு அரோமா கிடைக்குது. நல்ல ஒரு நறுமணம். உங்களுக்கு நம்ம சமைக்கிறப்போ ஒரு ஏலக்காய் போட்டாலே எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் ஸ்மெல், நல்ல ஃப்ளேவர், நல்ல சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஏலக்காய் எல்லாம் பாயசம் குடிக்க முடியுதா உங்களுக்கு? அந்த ஃப்ளேவர் இல்லைன்னா எவ்வளோ அது ஒரு உங்களுக்கு அது குடிக்கணும்னு தோணுது பாருங்களேன். அந்த ஃப்ளேவர், அரோமா, அந்த ஸ்மெல், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த கரம் மசாலா இல்லாம பிரியாணி இருக்குமா? அந்த இஞ்சி பூண்டு இல்லாம எந்த ஒரு மசாலா கிரேவிஸ் நல்லா இருக்காது. கொஞ்சமாவது போடுறோம் இல்லைங்களா? அது ஃப்ளேவரும் கொடுக்கும், அரோமாவும் இருக்கு. அதுல ஆன்டி இன்ஃப்ளமேஷன், நமக்கு உடம்புல எந்த ஒரு இன்ஃப்ளமேஷன்னா வீக்கமா இருக்குங்க. வீக்கம். அப்புறமா இப்போ மூட்டுல இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற அங்க நீர் கோத்துருக்கும். சில பேத்துக்கு ஸ்வெல்லிங் அப்படிம்போம். பெயினும் இருக்கும். அப்புறம் அந்த இடமே வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வலியும் வரும். மடக்குனாலும் வலி வரும். இதெல்லாமே ஒரு இன்ஃப்ளமேஷன். ஒரு ஒரு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன். இந்த செல்லுக்கு ஒரு ஒரு தாக்கம், ஒரு நோய் தாக்கத்தை தான் நம்ம ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இது என்ன பண்ணுது? இந்த இந்த மூலிகைகள் வந்து மூலிகைகள் இந்த மசாலாஸ் வந்து என்னென்ன பண்ணுது? ஆன்டி மைக்ரோபியல், கிருமி நாசினியா வேலை செய்யுது. ஆன்டி இன்ஃப்ளமேஷன், அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. ஸ்வெல்லிங், நீர் இருந்தா நீர் சத்தை குறைக்கும். பெயின் இருந்தா பெயினை குறைக்கும். வலி அதே சமயம் வந்து அந்த இடத்துல வந்து கலர் மாறி இருக்கும் ஸ்கின், அதையும் சரி பண்ணும். கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். அப்புறம் வந்து லிவரை பாதுகாக்கும். கேன்சர், ஆன்டி கேன்சர் அதை தவிர்க்கும். மெயினா வயிற்றுல கேஸ்ட்ரோ ப்ரொடெக்டிவ் அண்ட் ஆன்டி அல்சர். ஸோ ஒவ்வொரு செல் லைனிங் இருக்குங்க. ஒரு மியூக்கஸ் லைனிங், மியூக்கஸ் செல்ஸ் இருக்கும். அதெல்லாமே வந்து என்ன பண்ணும்? கேஸ்ட்ரிக் டைஜஷனுக்கு வந்து தேவையான ஜீரண நீரை சுரக்குது. அது என்சைம்ஸ் சொல்லலாம், இல்ல கேஸ்ட்ரிக் ஜூசஸ் சொல்லுவாங்க. மவுத்துல நம்மளோட வாயில இருந்தே இந்த ஜீரண நீர் வந்து சுரக்க ஆரம்பிச்சது. வாயில சுரக்கும். அதுக்குதான் நல்லா மென்னு சாப்பிடணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்க கூடாது. அந்த ஜூசஸ் எல்லாம் டைலூட் ஆகி தண்ணியில போயிடும். சாப்பிட்றப்ப நிறைய தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுக்கணும். அதனால அந்த மெதுவா சாப்பிட்டு நம்ம உமிழ்நீரை வந்து மெல்ல சாப்பிட்டு நமக்கு மென்னு நம்ம முழுங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம அதை வந்து போன் பார்த்து சாப்பிட்றது அதை மாதிரி பண்ணாம நல்ல கான்சென்ட்ரேட்டடா நம்ம உணவை வந்து ஒரு ஒரு மருந்தா நம்ம அது போய் வேலை செய்யணும்னு நினைச்சு நன்றி சொல்லணும் கடவுளுக்கு.
இன்னைக்கு எனக்கு இந்த உணவு கொடுத்தீங்கன்னு நன்றி சொல்லிட்டு நம்ம சாப்பிடணும். சோ இவ்வளோ அற்புதங்கள் இந்த பண்ணுது இந்த மூலிகைகள் இல்லைங்களா? இதை தவிர்த்து நிறைய நியூட்ரிஷன் சத்துக்கள் அடங்கி இருக்கு. அது என்ன மாதிரி உணவுல? மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே இருக்கு. வேற என்னென்ன பொருள்ல இருக்குன்னா, மெயினா ஜிஞ்சர், இஞ்சி, வால் மிளகு, மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம், கடுகு, பட்டை, லவங்கம். ஸோ இது எல்லாமே நம்ம அன்றாடம் யூஸ் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சில்லியை குறைச்சிட்டு ஒரு ஐட்டத்துல நம்ம வந்து பெப்பர் பொடி பண்ணி போட்டுக்கலாம். மெயினானது இன்னொன்னு விட்டுட்டேன், மஞ்சள். மஞ்சள் நம்ம எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? சாம்பார்ல இருக்கும், ரசத்துல இருக்கும், பொரியல்ல இருக்கும். அப்புறமா மஞ்சள் இல்லாத நமக்கு டிஷ்ஷே கிடையாது. ஆனா நம்ம இந்த மஞ்சளோட பெப்பர் கொஞ்சம் சேர்த்திக்கணும். இந்த ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்ப நல்ல காம்பினேஷன். எல்லா ட்ரெடிஷ்னல் இதுலயும் இருக்கு. சப்ஜெக்ட்ல நாங்க எந்த புக் எடுத்தாலும் மஞ்சள் அண்ட் பெப்பர், நம்ம மில்க்ல கூட மஞ்சள் அண்ட் பெப்பர் நம்ம போட்டுக்கிறோம். சீரகம், கரெக்ட். சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. மூட்டு வலி அப்படின்னாலே மெயினா நம்ம வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நம்ம வந்து இஞ்சி வந்து அது இன்ஃப்ளமேஷனை குறைக்குங்க. ஈவன் வந்து சுக்கு பத்து போடுறாங்க. சரிங்களா? கடுகு பத்து போடுவாங்க. நான் வந்து நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நமக்கு தேவை, நமக்கு வயிற்றுக்காக நான் வந்து மெயினா சொன்னது இன்ஃப்ளமேஷன், வயிற்றுல நல்லா வந்து இந்த கிருமியை கொள்றது. இந்த என்ன இந்த ஐபிஎஸ்ல எல்லாம் வந்து நிறைய வந்து குட் பாக்டீரியா வந்து கம்மியா இருக்கும், கெட்ட கிருமிகள் நிறைய இருக்கும். அந்த கிருமியை கொல்றதுக்கு உண்டான உணவு பெப்பர், ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன், மஸ்டர்ட். இதெல்லாமே ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. லவங்க, பட்டம், இது மெயினா வயிற்று பிரச்சனைக்கு நான் இதை பேசிட்டு இருக்கேன். சீரகத்திலே இருக்கு, பட் இந்த நான் இந்த 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 மெயினா வயிற்று உபாதைகளுக்கு அந்த கிருமி நாசினிக்காக நான் இந்த ஐட்டம் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு கொலஸ்ட்ரால் குறையறதுக்கு உங்களுக்கே தெரியும், பூண்டு நம்ம சேர்த்துவோம். அதே மஞ்சளும் நல்லது, அதே சமயம் இஞ்சியும் நல்லது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய சமையல், நம்ம டெய்லி சமையல்லே இது இருக்கு. ஆனா அளவுக்கு அதிகமா நீங்க சேர்த்துனீங்கன்னா அதே அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், இங்கெல்லாம் நமக்கு நெஞ்சு எரிச்சல் வந்துடும். ஏன்னா அந்த ஆசிட் செக்ரீஷனை தூண்டுறது வந்து இந்த ஸ்பைசஸ். புரியுதுங்களா? அதை போய் இரிட்டேட் பண்றதுனால நமக்கு எரிச்சல் வந்துடும். புண்ணு கூட சில பேத்துக்கு ஆகும். அதிகமா காரம் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் அல்சர் இருக்கும். பச்சை மிளகா சாப்பிடுவாங்க, நிறைய காரம் சாப்பிடுவாங்க, ரெட் சில்லிஸ் பவுடர், கரம் மசாலா எல்லாத்துலயுமே இது இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால அளவுக்கு அதிகம் சேர்த்தக்கூடாது. அப்போ நமக்கு இப்போ இன்டைஜஷன், நமக்கு சரியா ஜீரணமின்மை, இன்டைஜஷன் இதெல்லாம் இருந்தா நம்ம அதை வந்து சீர்படுத்திக்கலாம். இது எதெல்லாம் சீர்படுத்தும்? ஓமம், அதுக்கப்புறம் சோம்பு, ஏலக்காய், நான் அவங்க சொன்ன மாதிரி சீரகம், தனியா, பெப்பர். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து என்ன பண்ணும்? ஜீரண சக்தியை கூட்டி அது நல்ல கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ், அந்த ஜீரண நீரை சுரக்கிறதுக்கு இதெல்லாமே ஹெல்ப் பண்ணும். கேஸ் அடிக்கடி நிறைய ஃபார்ம் ஆகிறது, வயிற்றுல சரியா வந்து மலச்சிக்கல், இதெல்லாமே பேசிக்கா வந்து நம்ம இவங்க ஓமம் தண்ணி கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. அப்புறமா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம எல்லா கடையிலுமே இந்த சோம்பு வைப்பாங்க. அது எல்லாருமே அரை அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நீங்க மென்னு சாப்பிடலாம். அது மாதிரி நீங்க பழகிக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம மருந்து போட வேண்டாம். அந்த சோம்பு மாத்திரம் சாப்பிட்ட உடனே ஒரு ஸ்பூன் எடுத்து மென்னு விழுங்குங்க. அது பண்ணிக்கோங்க. அப்ப கேஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. சரிங்களா? வயிறும் உங்களுக்கு உமிழ்நீர்ல கலந்து உள்ள போறப்ப ஜீரண சக்தி நல்லா ஆகும். சீரகம் வந்து நம்ம அன்றாட கொதிக்க வச்சு கூட இந்த மழை காலத்துல நீங்க சீரக தண்ணி வந்து சீராக்கும். சீரணத்தை சீராக்குவது சீரகம். பிளாக் பெப்பர் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையானப்பெல்லாம் வந்து நம்ம அதிகமா வந்து நிறைய பச்சை மிளகா, ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணாம பிளாக் பெப்பர், மஞ்சத்தூள்
சுண்டல் தாளிக்கிறப்ப போடலாம். வேற உங்களுக்கு என்னென்ன காய்கறில இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் செய்யறப்போ நீங்க இந்த பெப்பர் போட்டுக்குவாங்க. எக் எல்லாம் பண்றப்ப கூட பெப்பர் போடுவாங்க. மிளகாத்தூள் சேர்த்த வேண்டாம். இந்த மிளகுக்கும் கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலாம். சரிங்களா? அப்புறமா ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது நெறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடம்புலயே நமக்கு வந்து ஒரு செல் ரியாக்ஷன்ஸ்ல எண்ட் ப்ராடக்ட்னு ஒண்ணு இருக்கும். அந்த எண்ட் ப்ராடக்ட் என்ன பண்ணும்னா, நமக்கு அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிம்போம். அது தேவையில்ல அது. கெமிக்கல் ரியாக்ஷன் மாரி. அத வந்து உள்ள இருக்கிற நம்ம உணவு பொருளோ, இல்ல உள்ள இருக்கிற நமக்கு சில அ அ என்சைம்ஸையும் வந்து அத நியூட்ரலைஸ் பண்ணிரும். நமக்கு அ நெறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு உங்களுக்கே தெரியும். H2Oன்னா ஒரு ஆக்ஸிஜன் 2 ஹைட்ரஜன் மாரி இட் வில் ஃபார்ம்ஸ் H2O இல்லைங்களா? அதே மாரி நமக்கு உணவுலயும் நெறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஏன்னா நமக்கு அமிலம் pH எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலயும் ஒரு மாரி pH. கேஸ்ட்ரிக் அதாவது ஸ்டமக்ல செக்ரீட் பண்றது ஒரு ஆசிட்க்கு ஒரு pH இருக்கும். அதே மாரி சிறுகுடல்ல சுரக்கக்கூடிய ஜீரண நீருக்கு ஒரு pH இருக்கும். அது மாரி லிவர்ல இருக்கக்கூடிய பைல் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்குமே pH இருக்கு. ஸோ இதெல்லாமே வேறுபாடு வந்து ஒரு இடத்துக்கும் ஒரு மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒரு புரோட்டீன் எடுக்கிறப்போ, நமக்கு உங்களுக்கே தெரியும். சில புரோட்டீன் நீங்க பால் எடுக்கிறப்ப லெமன் லெமன் ஜூஸ் குடிப்போமா? இல்லல்ல. சிட்ரிக் ஆசிட். பால் திரிஞ்சு போயிடும். அதே மாரி உள்ளுக்குள்ளயும் நம்ம ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீரை எடுத்தா நம்ம தயிர் எடுக்க மாட்டோம். அந்த மாரி சில காம்பினேஷன்ஸ்லாம் நமக்கே தெரியும். அதே மாரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நமக்கு பாடியில ஒரு எண்ட் ப்ராடக்ட் குளுக்கோஸ் அப்டின்னா, நம்ம உணவு கார்போஹைட்ரேட் பிரேக் ஆயி கடைசியா எனர்ஜியா ரிலீஸ் ஆகும். ஏடிபி கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டூ ஏடிபி. அததான் வந்து கிளைகாலிசிஸ், குளுக்கோஜெனிசிஸ் இந்த மாரிலாம் நம்ம படிப்போம். ஏடிபி சைக்கிள் அப்படிலாம் நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம். பயாலஜிலலாம். அந்த ஏடிபி கன்வர்ஷன் எங்க போய் செல்லுல போய் எனர்ஜியா கன்வர்ஷன் ஆகி நமக்கு நம்மளுடைய வேலைகள் செய்யறதுக்கும் எல்லாத்துக்குமே மெட்டபாலிசம். இந்த மாரி ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் நமக்கு வந்து அந்த எண்ட் ப்ராடக்ட்ஸ்ல வேண்டாத ஒரு காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். அத பாடியே சரி பண்ணிக்கும். ஆனா நீங்க காய்கறிகள், பழங்கள் நெறைய நார்ச்சத்துள்ள உணவு எடுக்கிறப்போ, இந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் அததான் வந்து இட் இஸ் நாட் குட். கேன்சர் ஃபார்ம் ஆகுறதுக்கு அந்த மாரி எண்ட் ப்ராடக்ட் அது வெளியேறிறணும். வெளியேத்தப்படணும். அல்ல அத நியூட்ரலைஸ் பாடியே சரி பண்ணி அது எலிமினேட் ஆயிடணும். ஸோ அது அந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ் நாட் குட். ஸோ அத வந்து நம்மளுடைய உணவு பழக்கங்கள், நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? நல்ல நியூட்ரிஷியஸா ஜூஸ் குடிக்கிறது, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது, நல்ல ஆரோக்கியமான உணவெல்லாம் எடுக்கிறப்போ, அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஈஸியா அத வந்து ஒரு வாட்டர்ல டைல்யூட் ஆகி போற மாரி போயிடும். அதுக்கு நமக்கு தேவையான ஆன்டி ஆக்ஸிடென்ட் ரிச் ஃபுட் தான் கலர்ட் ரிச் ஃபுட். ஒரு காலையில அருகம்புல் ஜூஸ் குடிப்போம். அதுக்கப்புறம் புதினா சேர்த்துங்கங்கிறது, கீரை இந்த கிரீன் கலர்டு ஃபுட் எல்லாம் நான் சொல்றேன் இல்லையா? அதுல எல்லாம் நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கு. அதோட வேலை என்ன? இந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதெல்லாம் வெளியேத்துறது. அதெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல். அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதல் பண்ணக்கூடியது. ஈவன் கேன்சர் கூட ஃபார்ம் ஆகுறது அந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ்னால தான். சரிங்களா? அதுக்கு நம்மளுடைய பழக்கவழக்கங்கள் நெறைய தண்ணீர் குடிக்கிறது, நார்ச்சத்துள்ள உணவு எடுத்துக்கிறது, இந்த மாரி நான் குடுக்கக்கூடிய ஃபுட் இந்த இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? அதுல எல்லாம் நீங்க அத கரெக்ட்டா நம்ம நெறைய அதாவது அதோட சரிவிகிதம் 80% இருக்கணும். 20% வந்து நீங்க நார்மலா நம்ம சாப்பிடுற உணவு இருந்தா போதும். இப்ப நம்ம 20% வந்து தான் எடுக்கிறோம். சமைத்த உணவு. சாரி சமைக்கா அ ச நீங்க சமைச்சு சாப்பிடுறது வந்து 80. சமைக்காத உணவு 20. இதே நம்ம இதுல அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறேன். வெள்ள உணவு 20 பண்ணிட்டு 80 வந்து அதர் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும். அப்ப நமக்கு அந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் வேண்டாத அந்த செல்லுல நமக்கு ரியாக்ஷன்ல வருது இல்லைங்களா? அந்த எண்ட் ப்ராடக்ட் காம்பவுண்ட் அத வந்து ஈஸியா வெளியேத்திரலாம். ஸோ இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் என்ன? அந்த ரேடிக்கல் ஃப்ரீ ரேடிக்கல்ல வந்து நம்ம ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ எது வெளியேத்துதுன்னா, பிளாக் பெப்பர்,
அப்புறம் டர்மரிக் மஞ்சள். மஞ்சள் நீங்க இப்போ மஞ்சள் டீ குடிக்கிறாங்க. மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லைங்களா? அத வந்து கொதிக்க வச்சு சாப்பிடுறாங்க. அத தேன்ல கலந்து 1/2 ஸ்பூன் சாப்பிடலாம். இல்ல அ பால்ல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா கொதிக்க விடணும். போட்டு பிளாக் பெப்பர் போட்டு குடிக்கலாம். பட்டை, லவங்கம் இதெல்லாமே சும்மாவே கொஞ்சம் இப்பல்லாம் ரொம்ப கான்ஷியஸா இருக்காங்க. ஒரு சிட்டிகை போட்டுட்டு தண்ணீல, டீயிலே கூட போட்டு குடிக்கிறாங்க. இஞ்சி இருக்குங்களா? இதெல்லாம் வைட்டமின் சி நிறைஞ்ச மெயினானது என்னது? நெல்லிக்காய். இதெல்லாம் வாரத்துல 2 நாள் நீங்க சாறு குடிச்சுக்கலாம். அதனால நீங்க எப்பவுமே நம்ம நெறைய ஒரு ஆயிரக்கணக்குல உணவு வகைகள் இருக்கு. அத கணக்கிட முடியாத அளவு இருக்கு. நீங்க வந்து அ எவ்ளோ சாய்ஸஸ் நம்ம டிஃபரெண்டா எடுத்துக்கிறோங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதிமதுரம். இத வந்து நாங்க மோஸ்ட்லி வந்து ரொம்ப நாள் அல்சர் இருக்கு. அத வந்து இப்போ கொஞ்சமா நம்ம அந்த அந்த வேர் இருக்கு இல்லைங்களா? நன்னாரி மாரி கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த சுக்கு மாரி இருக்கும். அத நீங்க தட்டி போட்டுட்டு, இல்ல பவுடர் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் பவுடர கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம். விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படிங்கிற மாரி எல்லாமே வந்து புதுசா நம்ம வந்து அது ஒரு மருந்தா நம்ம எடுத்துக்கிறப்போ, நீங்க டாக்டரோட அ கலந்து ஆலோசிச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுடைய வீட்ல இருக்கிறத வச்சு நம்ம எடுத்துக்கிறது தான். ஓகேங்களா? புதுசா நம்ம வந்து அ ஏதாவது நம்ம ஒண்ணு நம்ம துணிக்கிறதெல்லாம் கிடையாது. சரியான டைம்ல உங்களோட நீரு, உணவு பழக்கவழக்கங்கள், உங்களோட ஃபைபர் நார்ச்சத்துள்ள உணவு நம்ம கொஞ்சம் அதிகமா எடுக்கிற மாரி பார்த்துக்கணும். ஸோ கரையும் நார்ச்சத்து, கரையா நார்ச்சத்துல நமக்கு மெயினா வீட்ல இருக்கக்கூடிய பொருள் வந்து வெந்தயம். கொலஸ்ட்ரால குறைக்கும், சுகர கண்ட்ரோலா வச்சிருக்கும். லேடீஸ் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு. பிசிஓடி பிரச்சனை, இந்த யுட்ரஸ் ப்ராப்ளம்லாம் வராது. கால்சியம் சத்து நிறைஞ்சது. அத மொளக்கட்டி கூட நீங்க சாலட்ல கலந்து 1 டீஸ்பூன் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா, நைட்டு ஊற வச்சுட்டு, அந்த மென்னு சாப்பிட்டுட்டு, அந்த தண்ணி கொஞ்சமா ஊத்திருப்பீங்க. அதோடயே குடிக்கலாம். இல்ல குளிர்ச்சி அப்படின்னா, வெந்தண்ணில பவுடர் பண்ணி வச்சுட்டு, வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு, வெந்தயம் வந்து கொஞ்சம் சுடு தண்ணீல குடிக்கலாம். சாப்பாட்டுக்கு முன்னால 1/2 மணி நேரத்துக்கு முன்னால சுகர் பேஷண்ட் மாத்திரம் அந்த மாரி எடுத்துக்கலாம். காலையில வெறும் வயித்துல, மதியம். அப்புறம் 1 மாசம் நீங்க எடுத்துட்டு, நீங்க சுகர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். இது வந்து நேச்சுரோபதில எஸ்டிஎம் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதியில நாங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமா சுகர் பேஷண்ட்டுக்கு குடுக்கக்கூடிய உணவு முறை. வெந்தயம், வெந்தய பொடி 1 ஸ்பூன், நீரு சுடுநீர் அல்லது மோர்ல 1/2 மணி நேரம் முன்னால, சாப்பாட்டுக்கு முன்னால எடுத்துக்கலாம். 2 வேள அது சுகர் உங்களுக்கு லெவல் பொறுத்து. 10 வருஷமா இருக்குன்னா, நீங்க 2 ஸ்பூன் எடுத்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இது வெந்தயம் வந்து கரையும் நார்ச்சத்து, கரையா நார்ச்சத்து இருக்கு. அதனால இந்த ஜீரண உறுப்புகளுக்கு ரொம்ப நல்லது. மருந்து எடுக்கிறவங்கலாம் நீங்க பப்பாளி, அப்புறம் வந்து நீர்க்காய்கள் எல்லாமே நீங்க வந்து பொடி பண்ணி வச்சுட்டு சூப் மாரி குடிக்கலாம். இல்ல ஜஸ்ட் வேக வச்சுட்டு தேங்காய், பெப்பர் போட்டு கூட நீங்க சாப்பிடலாம். அதே மாரி பீட்ரூட்ட 4ஆ கட் பண்ணிட்டு எப்படி நீங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கிறீங்களோ, அதே மாரி நல்லா வாஷ் பண்ணிட்டு, அந்த தண்ணீல கொஞ்சம் பெப்பரும், லெமன் பிழிஞ்சு இந்த தண்ணிய குடிச்சிட்டு, 4ஆ வெட்டி இப்படின்னீங்கன்னா தோல் வந்துரும். தோலோட தான் போடணும். அப்புறம் நான் அத வந்து ஜஸ்ட் இந்த பெப்பர் லைட்டா தூவி நீங்க சாப்பிட்றலாம் பீட்ரூட். அது பிபி குறையறதுக்கு, அப்புறம் ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்கவங்க, எல்லாருமே எடுத்துக்கலாம். ஒரு பீட்ரூட் வாரத்துல நீங்க இந்த மாரி ஒரு 2, 3 நாள் 2 நாள், 3 நாள் எடுக்கலாம். நெல்லிக்காய் சாறு அதே மாதிரி ஒரு வாரத்துல 2 நாள் பச்சையா எடுக்க முடிஞ்சா எடுங்க. அப்படி இல்லன்னா, அத அப்படியே இட்லி பானையில வச்சுட்டு 4ஆ கட் பண்ணுங்க. கூட்டு பொரியலோட நீங்க கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, அத வந்து அ பச்சையா பச்சடி மாரி பண்ணி தயிர்ல கலந்தும் சாப்பிடலாம். துருவிட்டு. ஜூஸ் பண்ணி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நமக்கு லைட்டா பெப்பர் லைட்டா ஒரு சிட்டிகை போட்டுட்டு, வாரத்துல 2 நாள் குடிக்கலாம். இதுல நமக்கு இருக்கிற நார்ச்சத்து, கரையும் நார்ச்சத்து, கரையா நார்ச்சத்து வந்து உங்களுக்கு வயித்து உபாதைகளும் வராது. கொலஸ்ட்ரால் குறையும். பிபி, சுகரும் கம்மியாகும்.
ஸோ அடிப்படை நோக்கம் என்ன? உங்களுக்கு வாழ்வு முறை எப்படி ஹெல்தியா நம்ம வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் டிசிப்ளின். நீங்க டிசிப்ளின் ஃபாலோ பண்றப்ப நமக்கு எல்லாத்தையுமே பிரிவென்ட் பண்ண முடியும். நம்ம குரு வந்து நமக்குள்ளேயே இருக்காரு. நம்ம இருதயத்தில இருக்காருங்கிற மனசுல வச்சுட்டு, ஒவ்வொரு செயலும் அவருக்கான அ அவருக்காக நம்ம வந்து டெடிகேட் பண்ணிட்டு, நமக்காகவும் சரி, நம்மள சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் சரி, மக்களுக்காகவும் நம்மனால முடிஞ்ச கடமைய நம்ம கண்டிப்பா பண்ணணும். நேரம் ஒதுக்கி வாழ்க்கைய வந்து நம்ம நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை நமக்கு நம்மளே பண்ணிட்டு, நோய் இல்லாமல் இயற்கையோட அ அதுக்கு நன்றி நமக்கு இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு, ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து இனிதா நமக்கு வந்து மகிழ்ச்சியா ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு நமக்கு கடந்து வருந்தா நமக்கு எதையும் நம்மனால எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத உங்களால முடியும் அப்படிங்கிறத நானும் சொல்றேன். அதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ இது வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மத்தபடி நாம வந்து எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீக்வென்ட்டா சொல்றது தான். உங்களுக்கு வந்து இந்த குட் பாக்டீரியா வளர்வதற்கான உண்டான உணவு முறை, நான் இது வந்து ஒரு ஹெர்ப்ஸ் மாத்திரம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு இன்னும் வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவு வந்து நெறைய வகை அரிசி வகைகள் இருக்கு. இப்ப தான் அது ஒவ்வொன்னா நமக்கு அத வந்து எல்லாரும் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் என்ன அப்டின்னா, எல்லாமே கலந்து தோசை பண்றது, எல்லாமே கலந்து ஒரு 20 வகையா நம்ம சத்து பானம் பண்றது, அது மாத்திரம் வேண்டாம். கம்புன்னா அதுல ஒரு சத்து இருக்கு. சரிங்களா? குதிரைவாலின்னா அதுல ஒரு சத்து இருக்கு. அதுல நீங்க ஒரு ஐட்டம் வந்து நீங்க யூஸ் பண்ணி எப்படி ராகின்னா ராகி மாத்திரம் தானே எடுக்கிறோம். அந்த காலத்துல நான் கேள்விப்பட்டதே இல்லையே! எல்லாத்தையும் போட்டு அரைச்சு செய்யுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு உடல் உழைப்பு இல்ல. ம். சரிங்களா? ஸோ அத ஒண்ணு நம்ம வந்து பார்த்துக்கணும். நமக்கு வந்து வெல் பிளான்டா நம்மளோட நியூட்ரிஷன் டயட்ட வந்து ஃபுட்ட வந்து வெல் பிளான்ட் பண்ணிக்கோங்க. நமக்குள்ள நம்ம ஹெல்தியான இருக்கிற நம்மளோட கண்டிஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா, நமக்கு ஒரு டைம் டேபிள் நீங்க போட்டுக்கணும். நான் சொன்ன மாரி நெறைய குழிகள் இருக்கு. எண்ணெய் குளியல் எடுத்தீங்கன்னா, அதுக்கு மெனக்கெடணும். 8 மணி நேரம் நம்ம கையில இருக்கு. அந்த 8 மணி நேரத்த உங்களுக்கான வாழ்க்கை நம்ம வாழணும். அப்பதான் வந்து அ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்னும் நல்லாருக்கும். இப்ப குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இது மூலமா நம்ம வந்து நெறைய நமக்கு ஃபுட் எல்லாமே நான் சொன்னது எல்லாமே சூப்பர் ஃபுட். சூப்பர் ஃபுட்ன்னா என்ன? உங்களுடைய நல்லா ஹார்ட்ட நல்லா வச்சுக்கும், இம்யூனிட்டி நல்லா வச்சுக்கும், கேன்சர் பிரிவென்ட் பண்ணும், கொலஸ்ட்ரால் குறையும், சுகர் குறையும். இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுனால கூட உங்களுக்கு சுகர் எல்லாருக்கும் இருக்கு. சரிங்களா? எல்லா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் நமக்கு எல்லாமே நம்மளுடைய கையிலேயே வச்சுட்டுருக்கோம். மருந்து எல்லாமே நம்ம உணவு தான். ஸோ இதோட நமக்கு ஃபெர்மென்டட் ஃபுட் நமக்கு புளிக்க வச்ச மோரு, தயிரு ஓகேங்களா? இந்தந்த சீசனுக்கு தகுந்த மாரி நமக்கு ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக் எல்லாம் தேவை. அந்தந்த சீசனல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சூடா சூப் குடிப்போம். சூடா வந்து கஞ்சி குடிக்கிறது. ம். அதுக்கப்புறம் நமக்கு இஞ்சி எல்லாம் தட்டி போட்டுட்டு, ஒரு கஷாயங்கள் குடிக்கிறது. நெறைய மழைநீர்ல இன்ஃபெக்ஷன் வராம, அந்த தண்ணீல நமக்கு தேவையான என்னென்ன மூலிகைகள் என்ன உங்களுக்கு பிடிக்குதோ, துளசி போடலாம், இல்ல புதினா போடலாம். கிரீன் டீயா குடிக்கலாம். லைட்டா அதுல லெமன், ஹனி போட்டுட்டு, லெமன் கொஞ்சம் லைட்டா போட்டு, ஜிஞ்சர் துருவி போட்டுக்கலாம். என்ன பூக்கள் இருக்கோ, அதுல எல்லாம் நம்ம டீ பண்ணி குடுக்கலாம். இதெல்லாமே வந்து டெய்லியுமே எப்பவுமே செய்யணுமானா செஞ்சு தான் ஆகணும். அப்பதான் நமக்கு பேட் பாக்டீரியா உடல்ல அவ்ளோ இருக்கு. எப்படி பாருங்க பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்றோம். அதுல நமக்கு சார்ஜ் பண்ணி நல்ல நீரே கிடையாது. பிளாஸ்டிக் தான் எல்லாரும் யூஸ் பண்றோம். அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம தயாரா அடுத்த ஸ்டெப் வைக்கணும். சரிங்களா? அதே மாரி சோத்துக்கத்தாழை வந்து அத வந்து நெறைய ஜூஸ் பண்ணி குடிக்கிறாங்க. நான் வந்து அத பச்சையா வாஷ் பண்ணிட்டு நான் சாப்ட்டுருக்கேன். ஆனா இப்ப சாப்பிடுறதில்ல.
அது உங்களுக்கு பழக்கம் இருந்தா சின்னதா ஒரு பீஸ் வந்து வெறும் வயித்துல வாரத்துல 1 நாள் சாப்பிடலாம். இன்ஃப்ளமேஷன் குறையும். உள்ள டிஷ்யூஸ் எல்லாம் நல்லா அதுக்கு வந்து ஒரு நல்ல குட் பாக்டீரியாவுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டொமக்க ஹீல் பண்ணிக்கிறதுக்கு அ அந்த டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைபர் ஃபுட், ஃபெர்மென்டட் ஃபுட். ஏதாவது மாங்காயோ, லெமனோ, இஞ்சியோ, அ இல்ல பெப்பர், பச்சை பெப்பர் இது மாரி இருக்கிற இஞ்சி, மஞ்சள் கிழங்கு இதெல்லாமே பொடியா வெட்டி அதில லெமன் போட்டு, பெப்பர் போட்டுட்டு 2 நாளைக்கு ஒரு தடவ அத ஊற வச்சுட்டு, ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி அத வந்து நீங்க சாப்பிடலாம். ஃபெர்மென்டட் பிக்கிள் அதுக்கு பேரு. ஸோ லிமிட் த இன்ஃப்ளமேட்டரி ஃபுட் வெளியில கடையில இருக்கிற ஃபுட் எல்லாம் நமக்கு கெடுதல்னு தெரிஞ்சும் எல்லாரும் அத தான் சாப்பிடுறோம். கட் ஃப்ரெண்ட்லி உங்களோட குடல நல்லா வந்து அதுக்கு உண்டான தேவையான நல்ல உணவுகள் குடுத்தீங்கன்னா, அது நல்ல பாக்டீரியா உற்பத்தி ஆயிட்டு, நம்ம மனநிலையும் ஆரோக்கியமா இருக்கும். நல்ல டைம்க்கு பசிக்கும். அந்த குட் பாக்டீரியா என்ன பண்ணும், நெறைய வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இம்யூனிட்டி நல்லா இருக்கும். விட்டமின் டி ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் உள்ள நமக்கு விட்டமின் பி12 சிந்தசிஸ் அது அப்சார்ப்ஷன் எல்லாம் நல்லாருக்கும். அ வேற வந்து நல்ல கால்சியம் சத்து உறிஞ்சப்படும். போன்லாம் ஹெல்த்தியா இருக்கும். புவர் ஸ்லீப் வந்து நீங்க தூங்குற நேரம் கம்மியா இருக்கு, டிஸ்டர்ப்டா இருந்ததுன்னா, அந்த குட் பாக்டீரியா வந்து வளராது. நல்ல குவாலிட்டி ஸ்லீப் இருக்கணும் அப்டின்னா, நான் சொன்ன மாரி ஏர்லியா நீங்க 8 மணிக்கெல்லாம் நீங்க வந்து உங்களோட ஃபுட்ட முடிச்சுட்டு, பிஃபோர் 8 2 ஹவர்ஸ் கேப் விட்டு 9:30க்கெல்லாம் நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரணும். வேற எதுவுமே நீங்க பார்க்கக்கூடாது. வேணும்னா நெறைய குருஜி புக்ஸ் எல்லாம் நெறையா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி தெய்வீக கதைகள், மாரல் ஸ்டோரீஸ் இதெல்லாமே படிக்கணும். ஸோ இந்த மாரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஹெல்தியா மாத்திக்கிறப்போ, நம்மனால வந்து எதையும் எதிர்கொள்ள சக்தி நமக்கு கிடைக்கும். இல்லன்னா நமக்கு போக போக நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாயிட்டு, மருந்தே வேலை செய்யாது. மனசும் பலகீனமாயிடும். சரிங்களா? இப்ப ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இதோட நான் முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்ளோ நேரம் பொறுமையா என்னோட அனுபவம் வாயிலாக எனக்கு ஒரு பேசுறதுக்கு இது ஒரு முக்கியமான டாபிக் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக உங்களுடைய உங்களோட நேரம் எனக்காக குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இறை வணக்கம்.